பச்சை தண்ணீரில் விளக்கெறிந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பவுளியம்மனின் அருள்மைந்தன் ஜோதிடர் கரூர் ஏசுவனாரின் இனிய காலை வணக்கம். அனைவரும் இன்றைய வகுப்புல கலந்து கொண்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிமையான வகுப்புக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஜோதிடம் வழிப்படுத்தும், மருத்துவம் குணப்படுத்தும், ஆன்மீகம் நெறிப்படுத்தும். ஒவ்வொரு முறையும் நான் சொல்றதுதான், நம்ம எதை நோக்கி இந்த பிறவியை எதிர்பார்த்து பிறந்தோமோ அந்த பிறந்த இடத்திற்கு செல்வதற்கு ஒரு எளிய வழியாக இந்த ஜோதிடத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு மருத்துவ குறிப்பு தர்றோம். முதல்ல இன்னைக்கு ஒரு மருத்துவம் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு நம்முடைய ஓரை வகுப்பு ஆரம்பிச்சிச்சு. இப்போ 11 மணிக்கு ஹோரை வகுப்போட அறிமுக வகுப்பு ஆரம்பிச்சாச்சு. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவராக இருந்தாலும் இன்னைக்கும் கலந்துக்கலாம். இப்போ குரு ஓரை. குருவை பற்றி இப்போ பார்க்க போறோம்னா, இப்போ மூலிகையும் அதை பற்றியே இருக்கலாம் இல்லையா? குருவுக்கு உண்டான மூலிகை நேரம் சொல்லுங்க. மிக எளிமையாக தெரிஞ்சவங்க சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு புரிதலோட படிச்சீங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு வெற்றி காண முடியும். ஜோதிடமும் அப்படிதான். ஒரு புரிதலோடு நீங்கள் படிக்கும் பொழுது நிச்சயம் அதில் ஒரு வெற்றி காண்பீர்கள். யாருக்காச்சும் குருவோட மூலிகைன்னு என்னன்னு தெரியுமா? எப்ப குருவோரைக்கு சொந்தமான மூலிகை இது. ஹோரை வகுப்புல கூட நம்ம இன்னைக்கு பாருங்க, குரு ஓரைக்கு தகுந்த தான் வகுப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ராஜா வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. குரு ஓரை மஞ்சள் ஐயா. மஞ்சள் இல்லைங்க ஐயா, சொல்லுமா. ஏன்னா மூலிகையும் மருத்துவம் சித்த மருத்துவம் எல்லாம் ஒன்றிணைந்து தான் நம்ம சித்தர்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாண்டியம்மாள் மிக எளிமையா இப்ப புரியும் பாருங்க சொல்லும் போது உங்களுக்கு. பாண்டியன் ஐயா, நம்ம குரூப் அட்மின்ஸ் இன்பராஜ் வெங்கடேஸ்வரன் வந்துட்டீங்களா உள்ள? வணக்கம்மா. வணக்கம் ஐயா, வந்துட்டேங்க ஐயா. மூலிகைன்னு கேட்டிருக்கீங்க, தெரியல. ஆனா கொண்டக்கடலை குருவோடதுன்னு தெரியுதுங்க, அவ்வளவுதான். நான் சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாருங்க, நீங்களா சொல்லுங்க. சரிங்கய்யா. மற்றவங்க சொல்லுங்க. ஏன்னா மருத்துவ ஜோதிடத்தை இதெல்லாம் நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். மருத்துவ ஜோதிடம் எடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். வேற யாரும் தெரிஞ்சா சொல்லுங்க. என்னம்மா? அரசு மரம் இல்லைங்க, இல்லை. அரசு குருவுக்கு சேர்ந்தது தான். ஆனால் முக்கியமான மூலிகையை தான் அந்த குருவுக்காக நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் அரச மர குச்சிகளை நம்ம அந்த யாகத்தின் போது அதிகம் பயன்படுத்துறது காரணமே அரச மர குச்சிகள் தான். அது குருவுக்கு உண்டான சமித்து, யாகத்திற்கு உண்டான சமித்தா நீங்க எடுத்துக்கலாம். தெரிஞ்சவங்கள கூட சொல்லுவீங்க பாருங்க. கேள்வி இப்படி மாத்தி கேட்கிறேன், அதே கேள்விதான். கேள்வி மாத்தி கேட்கிறேன் பாருங்க. குருவுக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்ன சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா மூளை, அப்புறமா வயிறு. என்னங்கம்மா? வயிறுங்க, பெருவயிறு, பெருங்குடல், கொழுப்பு. ஓகே. அடுத்து மூக்கு. ஓகே. அப்புறம் தொடை, நம்ம உடல் உள்ள சதைங்கய்யா, உடம்பில் உள்ள சதை, தொடை, சதை பகுதி. ஓகே. கல்லீரல். பிறப்பு. ஓகே, இப்பதான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. கடைசியா சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். முதல்ல அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது, ஜனனமாகும் போது அந்த உடல் உறவுக்கு பிறகு முதல்ல அந்த குழந்தை என்பது
உருவாகக்கூடிய முதல் உறுப்பு கல்லீரல். அந்த கல்லீரல் உருவாகி தான் ஏனைய மற்ற உறுப்புகள் தோன்றுகின்றன. ஐயா இப்ப கீழா நெல்லிங்கயா? அதுதாங்க, அதேதான். கீழாநெல்லி தான். சரிங்க. அதுதான் சொல்றேன். மாத்தி இப்படி கேட்டா பதில் சொல்லிருவீங்க. டைரக்டா குருவோட மூலிகைன்னா உங்களுக்கு தெரியல. மாத்தி இப்படி கல்லீரல் உறுப்பு எது, குருவோட உறுப்பு எதுன்னு கேட்டுட்டு சொன்னோம்னா அதுக்கு உண்டான விஷயத்த சொல்லிடலாம் இல்லைங்களா? அப்ப முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது, உருவாகும் பொழுது, பிறக்கும் பொழுது இல்ல, உருவாகும் பொழுது முதலில் உருவாகக்கூடிய அந்த உறுப்பு என்பது கல்லீரல் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அது உருவாகி தான் அதுக்கப்புறம் அதுல இருந்து எல்லாமே கல்லீரல் என்பது உங்க உடல்ல ஒரு 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்கிறது. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கல்லீரல் என்பது ஏன் அங்க லிவர் டீடாக்சின் பண்ணணும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதுலதான் நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. அதுலதான் இன்சுலின் ஒண்ணு, பேன்கிரியேட் ஒண்ணு அந்த கல்லீரல் வழியாக தான் வருது. அதனாலதான் அந்த கல்லீரலை நீங்கள் டீடாக்ஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றோம். இதற்கு எளிமையாக நம்ம போன வாரத்துக்கு முன்னாடி கிராம்பை பத்தி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப கீழா நெல்லி ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? கீழா நெல்லி மஞ்சள் காமாலைக்கு கொடுப்பாங்க சார். கீழா நெல்லி குருவோட ஒரு நோய் தான் மஞ்சள் காமாலையும். சரிங்களா? மருத்துவ ஜோதிடத்துல அதை பத்தி நான் விரிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இப்ப நம்ம கீழா நெல்லி பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்க பாருங்க, எங்க பார்த்தாலும் உங்க வீட்டு பார்த்தாலும் கீழா நெல்லி எத்தனை பேருக்கு தெரியுங்க? தெரியாதுன்னு சரிங்க சொல்றவங்க சார். ரொம்ப ஒரு கம்மியா தான் இருக்கணும். கீழா நெல்லி யாருக்குமே உங்களுக்கு தெரியலையா? தெரியும் சார். உங்க வீட்டு பக்கத்துல எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு கிடக்குமா கீழா நெல்லி? எங்க பார்த்தாலும் இருக்கு ஒரே மூலிகை கீழா நெல்லி. ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல யாராரு பூச்செடியில வச்சிருக்கீங்களோ அந்த பூச்செடி இயற்கையாவே அது வளர்ந்துருக்கும். உங்க தொட்டிலாம் வளர்த்துவீங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒண்ணு அதுவா வளர்ந்துருக்கும். மெயின் ரோட்லயே நிறைய விளைஞ்சிருக்குங்க. தெருவோரம்லாம் நிறைய விளைஞ்சிருக்கு உங்களுக்கு. நிறைய இருக்கும் கீழா நெல்லி. இந்த கீழா நெல்லியை முறைப்படி சாப நிவர்த்தி செய்து அதை காப்பு கட்டி அதை எடுத்தோம்னா அது மாந்திரீக மூலிகையாகவும் பயன்படும். ஆனா நம்ம மருத்துவத்துக்காக பாக்குறோம். சித்தர்கள் ஒரே விஷயத்த மருத்துவம், மாந்திரிகம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் அந்த கீழா நெல்லி. ஏன்னா லிவர் மீது இப்படி தாய்க்கு சமமான ஒரு உறுப்பு உங்க உடம்புல இருக்கு அப்படின்னா அது உங்க கல்லீரல் தான். ஆனா பாருங்க, என்னதான் உங்க உடம்பு கடைசியில நீங்க சாப்பிட்ற சாப்பாடு அதுதான் டைஜஸ்ட் பண்றதுக்கு பல்வேறு என்சைம்களை உருவாக்கி இது பித்த நீரையும் சேர்த்து உருவாக்குது. அதான் பிலிருபின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்தநீர் என்பது உடலில் அதிகமாக இருந்தால், பிலிருபின் அதிகமாக இருந்தால் அது மஞ்சள் காமாலையாக மாறும். ஒரு காலத்துல மஞ்சள் காமாலைன்னா அவன் பக்கத்திலேயே சேர்த்த மாட்டாங்க. மஞ்சள் காமாலை வந்துருச்சு, ஓரமா வை, பத்திய சாப்பாடு வை அப்படின்னு சொல்லி. இதுக்கு மஞ்சள் காமாலைக்கு ஒரு கிழங்கு பவுடர் இருக்கு. ஒரு மூன்று நேரத்துல சாப்பிடும்போது மறந்துட்டேன். அந்த கிழங்கு பவுடர் ஞாபகம் வரும்போது சொல்றேன். அது காட்டுல ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை. மஞ்சள் காமாலைக்கு சாப்பிடலாம். ஆனா அதை விட பெரும்பாலும் நம்ம சித்தர்கள் கீழா நெல்லியே சொல்றாங்க. கீழா நெல்லி, அம்மான் பச்சரிசி, அப்புறம் அது இல்லாம கரிசலாங்கண்ணி, இது மூணையும் ஒண்ணா அரைச்சு அதை மோர்ல காலையில விருப்பத்துல சாப்பிடணும் அப்படின்ட்டு சித்த மருத்துவ குறிப்புகள்ல எளிமையா சொல்லப்படக்கூடிய விஷயம். 3 மூலிகை ஒன்றும் பெரிய மூலிகைன்னு மூலிகை கிடையாது. நீங்க கீரையா சமைச்சாதான் கரிசலாங்கண்ணி கீரை சாப்பிட்டுருப்பீங்க. ஒன்னாங்க. அது அதே போல அம்மான் பச்சரிசியும் கீரையா செஞ்சு சாப்பிட்டது உண்டு நம்ம முன்னோர்கள். கீழா நெல்லியும் கீரையா செஞ்சு சாப்பிட்டது உண்டு. இப்ப யாரும் அதெல்லாம் சாப்பிட்றது இல்ல. இப்ப பாருங்க, நம்ம சாப்பிட்ட விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மருத்துவ விஷயமாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் கீழா நெல்லி. கீழக்காய் அப்படின்னு, கீழ்காய் நெல்லி. அதோட இலைகள்ல பாத்தீங்கன்னா நெல்லிக்காய் சில்லி அந்த இலைய அந்த செடி பாருங்க, இயற்கையோட அற்புதத்துல அந்த செடி இருக்கிறதே ஒரு 1.5 அடி 2 அடி இவ்வளவுதான் வளரும். அதுல ஒவ்வொரு இலைகளும் கீழே நெல்லிக்காய் சின்ன சின்னதா இருக்கும். அதனால இந்த கீழா நெல்லி என்று அழைக்கப்படுகிறது. கீழ்வாய் நெல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, பூமியா மணக்குன்னு சொல்லுவாங்க, யூலியா பாய் அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன செடி, 60ல இருந்து 70 சென்டிமீட்டர் வரையும் தான் வளரும். ஒவ்வொரு அடுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு சீரா அதோடைய இலை இருக்கும். பாத்தீங்கன்னா அழகா சின்ன புளியந்தலை இருக்கு பாத்தீங்களா? அது புளியந்தலைய சின்னதா பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்.
அந்த இலை கொத்தின் அடியில பார்த்தீங்கன்னா, அந்த கீழாநெல்லி காய்கள் இருக்கும். இலைக்கு அதாவது இலை ஒரு சின்ன சின்ன அது எப்படின்னா, புளியந்தலை நீங்க கற்பனை பண்ணீங்க. புளியந்தலைக்கு கீழ சின்ன சின்ன காயா இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் வரும். இதுதான் கீழாநெல்லி அப்படின்னு சொல்லுவோம். காய்கள் கீழ் நோக்கி அடிப்புறத்தில் இருக்கின்றனவா என்பத ஊர்ஜிதப்படுத்தி அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். ரொம்ப கம்மியான வயசுள்ள இந்த செடி வளரும். சில சில எங்க வீட்ல நான் வளர்த்திருக்கேன். ரொம்ப வருஷமாலாம் வளர்த்திருக்கேன். கீழாநெல்லி. அதுவும் போட்டீங்கனாலே வந்துரும். ஒரு விதையெல்லாம் நான் உருவிட்டு வந்து எங்கேயோ போட்டீங்கன்னா, அதுவா காஞ்சு அதுவா வந்துரும். பொதுவா இன்னைக்கெல்லாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த செடியோட பயன் தரும் பாகங்கள் அப்படின்னா, செடி முழுவதுமே பயன் தரும். தண்டு, வேர் மற்றும் அதனுடைய இலைகள் இது எல்லாமே பயன் தரக்கூடிய ஒரு பாகங்களாக இருக்கும். இது தீர்க்கக்கூடிய நோய் என்னென்ன? முதல்ல மஞ்சள் காமாலை, மேக நோய் என்பது 21 வகையான மேக நோய். மேக நோய் சர்க்கரை நோய் தான் மேக நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த காலத்துல சர்க்கரை நோய் பேர் வைக்கல. மேக நோய் ஒண்ணுங்க. அப்போ நீங்க எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கார்போஹைட்ரேட் அதிகமா இருந்தா அது வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் அதிகமா வந்துச்சு அப்படின்னா, அதாவது மாவுச்சத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கார்போஹைட்ரேட் உங்க உடம்புல ஏன்னா எளிமையா நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல சர்க்கரை நோய்னா என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். மாவுச்சத்தை அதிகமா சாப்பிடும்போது அதை ஈஸியா எரிச்சு உங்க உடம்பு வெப்பம் உண்டாக்குது. வெப்ப நோய் அப்படின்னு சொல்லுவாங்க சர்க்கரை நோயை. சரிங்களா? அப்ப கார்போஹைட்ரேட்டை நீங்க அந்த இடத்துல குறைக்கணும். மாவுச்சத்து என்பதை குறைக்க வேண்டும். அதனாலதான் அதற்கு பதிலாக ஈடாக பழங்கள், காய்கறிகள், உணவுகளை அதிகமாக நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சர்க்கரை இருக்கவங்களும் பயன்படுத்திக்கீங்க. அப்ப மேக நோய் மட்டும் இல்ல, கண் நோய் தீர்க்கும், பித்த நோய்களை தீர்க்கக்கூடியது. இந்த மூலிகை சிறுநீர் பெருக்கியாக இருக்கும், வெப்பம் அகற்றியாகவும் இருக்கும், வீக்கம், கட்டி ஆகியவற்றை கரைத்து அந்த அந்த கட்டி வீக்கம்லாம் அதெல்லாம் கரைச்சிட்டு நரம்பு, சதை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுருங்க செய்யும். தீராத தலைவலி, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள், ரத்த சோகை இவை எல்லாத்துக்குமே மருந்தா எடுத்துக்கலாம். கீழாநெல்லி செடி ஒன்று எடுத்துட்டு செடி சமூலம் அப்படின்னா இலை, வேறு எல்லாம் சின்ன செடியா எடுத்துட்டீங்கன்னா தண்டே சின்னதாக தான் இருக்கும். அதோடு சேர்த்து ஒரு 4 ஏலக்காய், கரிமஞ்சள் தூள் இதெல்லாம் ஒரு 2 கிராம் எடுத்து அதில் ஒரு ஈர வெங்காயமும் சேர்த்து, அதாவது பச்சை வெங்காயம், ஈர வெங்காயம் சொன்னா பச்சை வெங்காயத்தை சேர்த்து பசுவின் பால் இருக்கு பாருங்க, அதை சேர்த்து அரைச்சு அந்த கல்கம்பாங்க இதெல்லாம் அரைச்சிட்டோன்னு அதை கல்கம் இதை பாலோ அல்லது மோர் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு அனுமானத்தில் கலக்கி காலை மாலை கொடுக்கலாம். ஈரானில் எதற்காக? கல்லீரல் பலப்படுவதற்கு. பிலிருபின் குறைச்சிரும், கல்லீரலை வலுப்படுத்தும், மஞ்சக்காமலை தீர்ப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். இது நோய் வந்தாதான் சாப்பிடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. வருடத்திற்கு ஒரு 2 முறை இல்லை மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு அது செடி கிடைக்கிறத பொறுத்து எப்போ வேணால் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை சும்மா சாப்பிட்றதாக இருந்தால் அதை எடுத்து ஒரு செடி எடுத்து அதை நன்னா அரைச்சி மோரில் கலக்கி அப்படியே சாப்பிட்லாம். அதே போல் நல்லெண்ணெய் கொஞ்சம் எடுத்துட்டு, கீழாநெல்லி வேர் கொஞ்சம் எடுத்துட்டு, கருஞ்சீரகம், நற்சீரகம் இது எல்லாத்தையும் வகைக்கு 1/4 பழம் அப்படிம்பாங்க. 9 கிராம் 1/4 பழம் என்றால் 9 கிராம் எடுத்து அதை பசும்பால் போட்டு அரைச்சு அதை கலக்கி காய்ச்சி எடுத்துட்டு இதை தலை மூழ்கி வரலாம். இது கீழாநெல்லி தைலம்பாங்க. நல்லெண்ணெயோட சேர்ந்து காய்ச்சணும் அப்படின்னா. கீழாநெல்லிக்கு அதாவது தலைக்கு நாங்கள் ஒரு ஆயில் போடுவோம். அதை கீழாநெல்லி பயன்படுத்துறது உண்டு. தலைக்காக ஒரு ஆயில் செய்யும்போது இதை கண்டிப்பாக சேர்த்து சில முக்கியமான மூலிகைகள் கிளம்பும்போது அதை எடுத்து போடுவோம். இப்படி பல்வேறு விஷயங்கள் இந்த கீழாநெல்லியில் இருக்கு. இந்த கீழாநெல்லி வந்து சமூலமாக 4 அல்லது 5 செடி எடுக்கலாம். அதோட விஷ்ணு கிரந்தி அப்படின்னு ஒரு செடி இருக்கு. அதை பத்தி அப்புறம் பார்க்கலாம். விஷ்ணு கிரந்தின்னு ஒரு செடி இருந்தால் அது ஒரு கைப்பிடி, கரிசாலை ஒரு கைப்பிடி, ஜீரகம், ஏலக்காய், பரங்கி சக்கை. பரங்கி சக்கைனா பரங்கி சக்கைன்னு ஒன்று இருக்கு. அது வகைக்கு ஒரு 5 கிராம் எடுத்து, திராட்சை ஒரு 20 கிராம், திராட்சைனா கருப்பு திராட்சை இருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு 20 கிராம் கருப்பு, அதாவது உலர்ந்த கருப்பு திராட்சை எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணீரில் ஒரு 2 லிட்டர் போட்டு அதை 2 லிட்டரில் 1/4 லிட்டராக வந்த உடனே அதை வடிகட்டி ஒரு நேரத்துக்கு 60லேருந்து 90 மில்லி இப்படி குடிக்கலாம்.
இதுவும் கல்லீரலுக்கு பலப்படுத்தும். கீழா நெல்லியை வந்து மொத்தமா ஒரு 30 கிராம் எடுத்துட்டு ஒரு 4 மிளகுடன் ஒன்றாக வச்சு அரைச்சு அத ஒரு 2 லிட்டர் நீர்ல எடுத்து அதை பாதி 1 லிட்டரா மாத்தி அதை 3 வேளையாக குடித்துட்டு வரலாம். இது உடம்புல சூடு, காய்ச்சல், தேக எரிச்சல், சிலருக்கு உடம்பெல்லாம் எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அதுல தீரும். இந்த இலையை எடுத்து அதை உப்பு தேய்ச்சு, அதாவது உப்பும் அந்த இலையும் ஒன்றாக சேர்த்து வச்சு அரைச்சு ஸ்கின்னுக்கு தடவி குளிக்கலாம். அதோட மஞ்சளும் சேர்த்துக்கலாம். சரிங்களா? மஞ்சள் இல்லாமையும் குளிக்கலாம். அது அப்படி ஸ்கின் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமையும். அதே போல கீழாநெல்லி இலை, மூக்கரட்டை இலை, பொன்னாங்கண்ணி இலை, இதெல்லாம் சம அளவு எடுத்து எல்லாம் 50 கிராம், எல்லாமே 50 கிராம், 5 கிராம்னா 5 கிராம் இப்படி இதெல்லாம் கீழாநெல்லி இலை, மூக்கரட்டை உங்க வீட்டு முன்னாடியே இருக்கும். சரிங்களா? சிறுநீர் சார்ந்த அனைத்து விஷயங்களுக்காகவும் அது உங்களுக்கு அந்த சிறுநீர் பிரச்சனை தெரியும். அதாவது எப்படின்னா கிரியேட்டின்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, சிறுநீர் அதாவது கிட்னியில சின்ன பிரச்சனைகள் வந்துருக்கு அப்படின்னு. அதனால மூக்கரட்டையெல்லாம் கீரையை எடுத்து பருப்போடு சேர்ந்து கடைஞ்சு நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்க. கீழாநெல்லி, மூக்கரட்டை, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் சம அளவு எடுத்து அதை அரைச்சு, கலர்ச்சிக்காய் எப்படின்னா தெரியும் உங்களுக்கு, நாவல் கொட்டை இருக்கு பார்த்தீங்களா, அந்த அளவு எடுத்து மோர்ல கலக்கி 45 நாட்கள் சாப்பிடலாம். கண்ணுக்கு நல்லது, பார்வைக்கு நல்லது, கல்லீரலுக்கு சிறப்பு. இதே போல கீழாநெல்லி இலைச்சாறையும் பொன்னாங்கண்ணி இலைச்சாறையும் சம அளவு எடுத்து அதை நல்லெண்ணெயுடன் கலந்து ஒன்றாக தைலம் போல் காய்ச்சி அதை தலைக்கு தேய்ச்சிட்டு வரணும். அப்ப தலைக்கு நீங்க எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிங்க அப்படின்னு பல நாள் நம்ம சொல்றோம். காரணம் என்னது, எண்ணெய் தேய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா கல்லீரல் வந்து சூடு குறையும். இப்பெல்லாம் வெயில் பாருங்க எவ்வளவு வெயில். இந்த வெயில்ல இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து நல்லெண்ணெயை தனியா தலைக்கு தேய்க்கிறதோட இது எல்லாமே சேர்ந்து வச்சு போடணும்னா தேய்ச்சிங்க அப்படின்னா பார்வை நல்லா இருக்கும், பளிச்சுன்னு. கீழாநெல்லி வேறு, அசோகப்பட்டை, அத்திப்பட்டை இதெல்லாம் ஒன்றாக இடிச்சு தூள் செஞ்சு அதை சம அளவு எடுத்து வேலைக்கு ஒரு 10 கிராம் வீதம் காலை மாலை வெந்நீருடன் அதாவது சுடுதண்ணிலே சாப்பிடலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாடு, வெள்ளைப்படுதல், மாதவிடாய் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அதில் சரியாகும். கீழாநெல்லி இலை, கரிசலாங்கண்ணி இலை, தும்பை செடின்னு சொல்லுவாங்க. தும்பை இலை பட்டாம்பூச்சிலாம் போய் உட்காரும் பாருங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. தும்பையில் எல்லாமே சமன் அளவு எடுத்து அரைத்து பெரிய அந்த ஒரு பெரிய நெல்லிக்காய் பார்த்தீங்களா, அந்த சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்தா போதும். சின்ன நெல்லிக்காய் அளவு எடுத்துட்டு எல்லாமே அவங்களுக்கு பாலில் ஒரு 10 நாள் கொடுக்கலாம். அவங்களுக்கு அந்த நேரத்தில் காரம் அதிகமாக கொடுக்க வேணாம். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கல்லீரலுக்கு பலம் பெறும். கீழாநெல்லி சாறு, உத்தாமணி சாறு அப்படின்னு சொல்லுவாங்க, உத்தாமணி சாறு அப்படிம்பாங்க, குப்பைமேனி சாறு, இதெல்லாம் ஒன்றா கலந்து நல்லெண்ணெயோடு சேர்த்து தைலமாக அதை காய்ச்சி அதை வந்து நம்ம தலைக்கு தேய்ச்சி கொண்டு வரும்போது அதை பீனிஸும் சொல்லுவாங்க. ஒத்த தலைவலி, கண்ணில் நீர் வடிகிறது, மூக்கில் நீர் வடிது, இது எல்லா பிரச்சனையும் இதனால சரியாகும். ஓரிதழ் தாமரை, இந்த ஓரிதழ் தாமரை நீங்க தென்னந்தோப்புல இந்த நிறைய இந்த கூலிங்கா இருக்க பகுதியில் போனால் கிடைக்கும். ஓரிதழ் தாமரைம்பாங்க. குழந்தை பிறப்புக்கு ரொம்ப உதவி செய்யக்கூடிய ஒரு மூலிகை ஓரிதழ் தாமரை. அமுக்கராங்கிழங்கு, நிலப்பனை, பூமி சக்கரை கிழங்கு, பூமி சக்கரவள்ளி, இன்னும் அந்த இது போன்ற அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் மூலிகை இருக்கு. இதெல்லாம் சாப்பிடும்போது குழந்தை இல்லாத தம்பதிகள் 2 பேருமே சாப்பிடலாம். ஆண் பெண் 2 பேருமே சாப்பிடலாம். அவங்களுக்கு இது அதை பத்தி நான் இந்த இடத்துக்கு சொல்லிடுறேன். ஓரிதழ் தாமரை சொல்ல வந்துட்டு அதையும் சொல்றேன். ஓரிதழ் தாமரையோட கீழாநெல்லி சேர்த்து எடுத்து அதை 2 மட்டும் சேர்த்து 45 நாள் தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வரலாம். அவங்களுக்கும் இந்த ஸ்கின் சார்ந்த, அதாவது தோல் சுருக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கும். பொதுவாகவே இந்த கீழாநெல்லி எடுத்து கீழாநெல்லி அதனோடு சேர்ந்து அதே அளவுக்கு கரிசலாங்கண்ணி இது 2யுமே எடுத்து பசும்பால்லையோ அல்லது மோர்லையோ கலந்து சாப்பிட்டு வரணும். ரத்தம் சார்ந்த பிரச்சனை, ரத்த சோகை, பாண்டும் வெளுத்து போகும் முகமெல்லாம், கல்லீரல் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே சரியாகும். இவை எல்லாமே கீழாநெல்லியோட மிக அற்புத பலன்கள். இப்படிப்பட்ட ஒரு செடி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்க வீட்டுக்கு அருகாமையில உங்க முன்னாடி இருக்கு.
அதை நீங்க எடுத்து கண்டிப்பா பயன்படுத்தணும். கீழாநெல்லியை எடுத்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்தணும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம். ஏன்னா பாருங்க, கீழாநெல்லி பாதி பேத்துக்கு இங்க தெரியல. தெரியாம இருந்தீங்கன்னா எப்படி ஆகுறது சொல்லுங்க பார்க்கலாம். முன்னோர்கள் சித்தர்கள் சித்த பெருமக்கள்லாம் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போனதே எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். சின்ன சின்ன விஷயங்களை பயன்படுத்தி பெரிய நோய்களை நீங்கள் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். கீழாநெல்லி இது போல விஷயங்களை நீங்க அன்றாட பயன்படுத்தலாம். இல்ல மாசத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள் காலையில எழுந்துச்சு அதிகாலையில சாப்பிடுங்க. சிலருக்கு ஒத்துக்காம வயிற்றால கூட போனா போயிட்டு போகுது, அது ஒண்ணும் பண்ணாது. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த கீழாநெல்லியை அனைவரும் வாழ்க்கையில பயன்படுத்தி உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல்வேறு இடர்பாடுகளிலிருந்து உங்களை தீர்த்து கொள்ள வேண்டும். கீழாநெல்லி என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அடுத்து ஜோதிட வகுப்பு போலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.